சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 75வது பிறந்த நாள். ரஜினிகாந்த் ஐயா வீட்டிற்கு, லதம்மா வீட்டிற்கு மிக நெருங்கிய ஒரு ரசிகர். பிறந்தநாள் 75வது பிறந்தநாள் வந்து 75 நாள் நடக்கலாம் அப்படின்ட்டு வள்ளலார் ஆசிரமம். ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு அருள் பிரியாஸ் விளாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயந்தான். ஆக்சுவலாக இப்போ நம்ம திருவண்ணாமலையில் சூப்பரான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க, அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டாரோட 75வது பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம திருவண்ணாமலையில் இருக்க திரு அருட்பா பீடம் வள்ளலார் ஆசிரமத்தில் வந்து வலி நிவாரண முகாம் வந்துட்டு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எந்த விதமான பெயின் இருந்தாலும், லைக் முதுகு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, இது போல் எல்லா வலிகளுக்கும் ஃபிசியோ மூலமாகவும், அக்குபஞ்சர், அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ட்ரீட்மெண்ட் மூலமாகவும் ஃப்ரீயாக வந்துட்டு பெயினை வந்து ரிடியூஸ் பண்ணி விடுறாங்க. இந்த முகாம்னா என்ன, இதை ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் யாருன்னு என்னை விட வீடியோவில் நிறைய பேர் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போயிடுச்சு. நல்ல விஷயத்த ஒன்று சொல்லணும்னு நினைக்கும் போது அது நம்மளால் ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ நீங்களும், நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ட்ரிம் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுதோ ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு இதால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முகாமுக்கு வெளியூரில் இருந்தெல்லாம் கூட நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதாக என்கிட்ட சொன்னாங்க. ஸோ திருவண்ணாமலை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களும் சரி, வெளியில் இருக்கிறவங்களும் சரி, இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒன்லி பெயின் மட்டும் ரிடியூஸ் பண்ணி விடாமல் ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாரு. அதை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணால் மீண்டும் அந்த பெயினே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அங்கே வந்தவங்களுக்கு ஏதோ கை வரும்போது சுத்தமாக தூக்க முடியலையா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வரும்போது தான் இவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்துட்டு கை நல்லா அந்த ஆண்டி வந்துட்டு வீசி நல்லா தூக்குறாங்க. ஸோ அருளுக்கு சின்னதாக ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்தது. அதனால் காலில் ஒரு பெயினுக்காக தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அது வந்துட்டு அருளுக்கு நல்லாவே பெயின் ரெடியூஸ் ஆகிருக்கு. இன்னும் நிறைய பேர் அங்கே வந்து எப்படிலாம் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் இருக்குது. லாஸ்ட் டைம் அருளை கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அருளை கூட்டிகிட்டு வந்துட்டு படுக்க வச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் டே வர சொல்லியிருந்தாங்க. பட் எங்களால் வர முடியல. இன்றைக்கி தான் வந்திருந்தோம். பார்க்கலாம் இன்றைக்கி அருளுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அருள் ரெடியா? ஐயோ ரெடி? இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ தெரியல. ஓகேவா? அன்னைக்கு பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உனக்கு எப்படி இருக்கு? பெட்டர். அன்னைக்கு பண்ணதுக்கு கால் வீக்கெல்லாம் நல்லா குறைஞ்சிச்சு. என்னன்னா நேற்று நான் வந்து பிரேக் விட்டுட்டேன். அதனால இன்னைக்கு வந்து, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டார்ட்டாக பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நேற்றுலாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. அருள் ஸ்மைல். அருள் சிரி சிரி சிரி. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. தண்ணி குடிக்க சொன்னாங்க. பெட் மேல ஏன் படு. கெட்டி சிக்கிக்கணும். வீட்ல போய்ட்டு என்ன சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க. என்ன சூஸ் பண்ணிட்டு தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் வந்து இந்த பச்சை கற்பூரம் போட்டுட்டு அந்த எண்ணெயில போட்டுட்டு இந்த மாதிரி இந்த எடுத்துட்டு அந்த எண்ணெய் இருக்கணும். இந்த தாங்கக்கூடிய சூடில் காலை பிடிச்சிங்க, பிடிச்சி பார்த்து அப்புறம் வந்துடும். எண்ணெய் சூட் பண்ணிட்டு எண்ணெயில் டிப் பண்ணி அந்த சூடு எண்ணெயோட வச்சு அடிக்கணும்.
அப்படியே வரும். ஆ தேங்காய் எண்ணெயில பச்சை கப்பு ம் கொதி வச்சிடாதுங்க. கொதிஞ்சு கொதி வச்சு வச்சு இப்போ கொண்டு போயிடாங்க. சும்மா லைட்டாக சூடு பண்ண நல்லா டைம் பண்ணி கிளினிக்கா இருந்தா நம்ம இங்கே ஜஸ்ட் நம்ம மேலோட்டமாக தான் இங்கே பண்ணணும். ஓகே ஓகே இப்போ சென்டர் நம்ம இங்கே ஓப்பன் பண்ண அப்புறம் இந்த டெக்னிக்ஸ்லாம் இங்கே ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அந்த ஆயிலை வந்துட்டு லைட்டாக சூடு பண்ண போதும்ல தாங்கக்கூடிய சூடு சும்மா ஆக்சுவலி நீங்கள் அந்த நல்லா சூட் பண்ணாலுமே ஒரு 5 நிமிஷத்துல அந்த சூடு கம்மியாயிடும். ஓகே திரும்பி நீங்கள் சூட் பண்ணி அடி சரி ஒரு 10 நிமிஷம் அடி ஓகே இங்கெல்லாம் கூட அடி படுக்க வச்சுட்டு சரி நல்லா அடிச்சுட்டே வரும். பட் 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 பட்னு இந்த சைடு மேலே சைடு நல்லா அடிச்சுட்டே வரும். சரி உங்களுக்கே தெரியும் அடிச்சு முடிச்சோடனே ஓகே போதும் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எப்படி ஒரு ஒரு 10 வாட்டி யூஸ் பண்ணுங்க. ஓகே உள்ள மெடிசன் அது சரி அதுலேருந்து அது வரையும் ட்ராப் பண்ணுவீங்க. திரும்பி அங்கேருந்து இது வரையும் ஸ்லோவாக ட்ராப் அதாவது ஒரு டீசெண்டான ஒரு ஜாப். அதே முடியும் இந்த ஸ்லோ ஜாகிங் நல்லா இருக்குல்ல, தினமுமே அருள் இதை கண்டினியூ பண்ண சொல்லலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு பேச போகிறது யாருன்னா, இந்த ஃபிசியோ மூலயமா பெயின் ரெடியூஸ் பண்ணுற ஃபிசியோதெரபிஸ்ட் தான் இப்போ உங்கள் கூட பேச போகிறாரு. வாங்க என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். வணக்கம், என்னுடைய பேர் பிரவீன்குமார். நான் இங்கே திருவண்ணாமலையில் வர்ணலிங்கம் அருகில் உள்ள திரு அருட்பா பீடம் வள்ளலார் சபையில் நமக்கு இந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக நடத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ம விபூஷன் டாக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 75வது பிறந்த நாள் டிசம்பர் 12 வர உள்ளது. இதை முன்னிட்டு நாங்கள் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் வரும் அனைத்து பக்தர்களுக்கும் மற்றும் மற்ற இதர திருவண்ணாமலையில் வசிக்கும் மக்களுக்கும் வழியோடு வரும் எல்லா மக்களுக்கும் நாங்கள் அன்போடு இலவசமாக இங்கு மருத்துவத்தை நாங்கள் நடத்துகிறோம். இது இலவச வலி நிவாரண முகாம் 75 நாட்களுக்கு. இது யார் நடத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரு அருட்பா பீடம், வள்ளலார் கோட்டம் மற்றும் பிகே ரீஹாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இணைந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது இல்லாமல் இது யார் சார்பாக யார் ஆசையுடன் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்சி பாரத சேவா அம்மையார் திரு லதா ரஜினிகாந்த் அவர்களின் ஆசையுடன் இங்கே நாங்கள் நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களோட நோக்கம் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே கழுத்து வலி இருக்குது சார், எனக்கு கை தூக்க முடியல, ரொம்ப நாளாக ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது, எனக்கு எல்போ பெயின் இருந்துகிட்டே இருக்குது சார், எனக்கு ஜாயின்ஸ்லலாம் பெயின் இருந்துகிட்டே இருக்குது சார், எனக்கு ஸ்பைனில் இதெல்லாம் ஆயிடுச்சுங்க சார், எனக்கு கம்ப்ரெஷன் ஆயிடுச்சு, டிஸ்பர்ஜ் ஆயிடுச்சு, அடிபட்டுருச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சர்ஜரி ஆயிடுச்சு, நான் இல்லை சார் நான் சர்ஜரி போக போகிறேன், டிஸ்லோகேட் ஆயிடுச்சு, லோ பேக் பெயின் இருக்குது, எனக்கு வந்து நர்வஸ் கண்டிஷன்ஸில் நிறைய பேர்னிங் சென்சேஷன்ஸ் இருக்குது, சயாட்டிக்கா கண்டிஷன்ஸ் இருக்குது, முட்டி வலி இருக்குது, கணுக்கால் வலி இருக்குது, எனக்கு வந்து மசில்லாம் ஸ்டிஃப்னஸாக இருக்குது சார், எப்போ பார் சோம்பேறித்தனமாக இருக்கேன், தூக்கம் வர மாட்டேங்குது, நிறைய வித்தியாசமான கண்டிஷன்ஸ்லாம் இருக்காங்க. நிறைய இங்கே சன்னியாசிகளோட நாங்கள் பேசுகிறோம். இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சன்னியாசிகளோட அவங்களோட வாழ்க்கை ஒரு வித்தியாசமானது. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்து இங்கே ஆன்மீகத்தில் பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட கண்டிஷன் வேறு, ஒவ்வொருத்தரோட இன்ஜுரி வேறு, ஒவ்வொருத்தரோட உள்ளுறுப்புகளோட நோய் வேறு. இதை நாங்கள் வந்து அசஸ்மெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி இதுக்கு வந்து சொல்யூஷன் என்ன. இப்போது நான் வந்து இங்கே வர்மசீடன், கைரோப்ராக்டிக், அக்குப்ரெஷர், ட்ரிகர் பாயிண்ட் ரிலீஸ், ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, வர்மக்கலை மற்றும் ஸ்போர்ட்ஸ் மசாஜ், ஆயுர்வேதிக் மசாஜ், ஆயுர்வேதிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மசாஜ் டெக்னிக்ஸு இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் கொடுக்குற ஒரு அடிஷ்னல் சொல்யூஷன், அதாவது அடிஷ்னல் சோர்ஸ் என்னென்னா,
இங்கே நாங்கள் வலி வந்துருச்சு சரியாயிடுச்சு சரி அதோட விட்டுடலாம் அப்படின்றது இல்லாமல் இந்த வலி திரும்பவும் அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதை அவங்க வீட்டிலே பண்ணிக்கலாம். ஸோ சில பேர்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து பயணித்து வந்தாங்க. திருநெல்வேலி, திண்டுக்கல், பாண்டிச்சேரி, வெளியூர் மாநிலம்லாம் வந்தாங்க. சித்தூர் பக்கம், ஆந்திரா பக்கம். அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சில பேர்லாம் கேட்பாங்க இங்கே வந்து தங்கறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னா, இங்கே திருவாரூர் பீடத்தில் அவங்க ஒரு நாளைக்கு 500 சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறாங்க அந்த தங்கறதுக்கு மட்டும். அது மட்டும் அந்த பண்ணலாம். அதே மாதிரி இங்கே வரவங்க நீங்கள் முடிஞ்ச அளவு உங்களால் டொனேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களால் என்ன முடியுமோ அது பண்ணலாம். முடியாதவங்க பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ இது இந்த 75 நாட்களுக்கான ஒரு முகாம். இது என்னோட வேண்டுகோள், என்னோட நோக்கம் வந்து கண்டிப்பாக வரவங்க இங்கே வலி சரியாகி கண்டிப்பாக போகணும். அவங்க சரியாயிட்டு அந்த மனசார வாழ்த்துறது, அந்த வாழ்த்து தான் எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு போய் சேரணும். அவரு நல்லாசியுடன் உடல் ரீதியாக, மன ரீதியாக நிம்மதியாக, அவர் மட்டும் இல்லை அவர் குடும்பத்தினர், உலகில் உள்ள எல்லா மக்களும் அனைவரும் நலமோடு இன்புற்று வாழணும்னு சொல்லிட்டு இந்த வள்ளலார் பீடத்துலேருந்து நாங்கள் ஒரு அன்பான ஒரு மனிதரை நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். அண்ணன் வந்து தலைவர் ரஜினிகாந்த் ஐயா வீட்டிற்கு, லத்தம்மா வீட்டிற்கு மிக நெருங்கிய ஒரு ரசிகர். அவர் என்னென்னா செய்யார் வள்ளலார் கோட்டை சபை நடத்திட்டு இருக்காரு. ஸோ சந்திரகாந்த் அவர் பேர். அவர் தான் வந்து முதல்ல எங்களுக்கு ஒரு நாள் யதார்த்தமாக நான் முதல் தடவை சந்திக்கும் போது நாங்கள் இந்த மாதிரி நான் ரஜினி சார்கிட்ட நான் ஒரு 2 படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ அவருக்கு தெரபிஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேன். அவர் கூப்பிட்டு அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி வள்ளலார் சபை இருக்குது பார்த்துட்டோம்னா நம்ம எனக்கு தெரியும், நம்ம போய் ஏன் சேவை செய்யக்கூடாது. ஆமாங்கண்ணா நான் கூட நினச்சிட்டு இருந்தேனே இந்த மாதிரி கிரிவல பாதையில் போகிறவங்களுக்கு நம்ம ஒரு ஃப்ரீயாக ஒரு சேவை பண்ணணும்னா அவங்களோட வழிகளை நிவர்த்தி பண்ணி அந்த ஆசீர்வாதம் நம்ம எல்லா நம்மளுக்கும் சேரட்டும், ஐயாவுக்கும் சேரட்டும், ஐயா குடும்பத்திற்கும் சேரட்டும்ண்ணே அப்படின்னு. சரிப்பா சாரோட பிறந்தநாள் 75வது பிறந்தநாள் வந்து 75 நாள் நடக்கலாம் அப்படின்ட்டு. இது சாத்தியமான அப்படின்னு. ஆனால் எல்லாத்தையும் டெடிகேட் பண்ணிட்டு வந்துடணும்ப்பா நீ அப்படின்னாரு. எல்லாத்தையும்னா நான் அங்கே இருக்கிற லோக்கல் ஒர்க் எல்லாத்தையும் எல்லா கிளைண்ட்ஸையும் விட்டுட்டு பிளாங்காக இங்கே வந்து நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வரும்போது யாரும் இல்லை. இங்கே இந்த திருவாரூர்பா பீடத்தோட இங்கே ஒரு ஓனர் இருக்காரு, அவர் பேர் அனுஷ். அவர் தான் பெரிய சப்போர்ட் எனக்கு. இங்கே லோக்கலில் ஒரு யூடியூபர் ஒருத்தரை போட்டு விட்டார் ஒரு வீடியோ, ஒரு 15th டே பண்ணும்போது இங்கே அன்னதானம் பண்ணோம். அப்போ அந்த வீடியோ தமிழ்நாடு ஃபுல்லாக பெங்களூர் அங்கே எங்கேன்னு ரீச் ஆகி வெளியூர்லேருந்து எல்லாம் அப்போது வர ஆரம்பித்தாங்க. ஸோ சமீபமாக பார்த்திங்கன்னா இப்போது டிஎஸ்பி சார், இங்கே க்ரைம் பிரான்ச்சில் இருக்கிற டிஎஸ்பி சார் அவங்க வீட்டிலேருந்தும் வந்து பெயின்லாம் சரியாகி அழகாக டெய்லி ஒர்க் அவுட்ஸ்க்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இங்கே வெயிட் ரிடக்ஷனுக்கு யார் வந்தாலும் நம்ம அவங்களுக்கும் சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லி ஈஸியான முறையில் எப்படி வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற முறையும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நல்ல நாலேஜபிளாக அவங்கள அட்வைட் பண்ணி உடம்புக்கு எவ்வளோ அவசியம், உங்கள் உடம்பு எவ்வளோ அவசியம், ஒரு 40 ஏஜுக்கு மேலே, ஒரு 35 ஏஜுக்கு மேலே நம்ம உடம்புல எவ்வளோ டெட் செல்ஸ் வந்து உருவாகுது, அந்த டெட் செல்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம இருக்கிற வரையும் நம்ம வேலைகளை நம்ம பார்த்துக்கிற அளவுக்கு நம்ம மன வலிமையும் உடல் வலிமையும் இங்கே எப்படி நீங்கள் தக்க வச்சுக்கலாம், உங்களோட பிராணசக்தியை எப்படி தக்க வச்சுக்கலாம், உங்களோட மனதளவில் நீங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலான்ற விஷயத்தை அழகாக இங்கே ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ வெயிட் ரிடக்ஷன் ஆகிறதுக்கு, இல்லை மசில் கெயின் ஆகிறதுக்கு, ஸ்ட்ரென்த் வைஸாக எப்படி இருக்கிறதுக்கு, ஃபிட்னஸ் காம்போனன்ட்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, கோஆர்டினேஷன் இருக்குது, எஜிலிட்டி இருக்குது, ஸ்பீடு இருக்குது, எண்டூரன்ஸ் இருக்குது, கார்டியோ வைஸாக ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. இது எல்லாம் நிறைய எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் திரும்பி அவங்களுக்குள்ளே செலுத்தி அதை மன ரீதியாக அவங்க ரெடி பண்ணுற அளவுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ வலியோடு வரவங்களையும் சரிப்படுத்துகிறோம். இங்கே வந்து அக்குபஞ்சரும் பண்ணப்படுது. ஸோ எதிர்காலத்தில் இங்கேயே திருவண்ணாமலையில் ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க. இதே திருவாரூர் காப்பீடு இருக்கிற அந்த சென்டரோட பேரோட அதுக்கான முயற்சிகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இங்கே பியூர் கம்ப்ளீட்டாக ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டராக இது இருக்கும். கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு மசாஜ் டெக்னிக்ஸோ, இல்லை ஒரு கைரோப்ராக்டிக் டெக்னிக்ஸோ, ஒரு அக்குபஞ்சர் டெக்னிக்ஸோ, ஒரு அக்குப்ரெஷர் டெக்னிக்ஸோ இருக்கும். ஸோ இப்படி கிரிவல பாதையில் இருக்க திருவருட்பா பீடம் வள்ளலார் ஆசிரமத்தோட ஓனர் வந்து இப்போ நம்ம கூட பேச போகிறாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் அப்படின்னா, திருவருட்பா பீடம் கிரிவல பாதையில் வருணலிங்கம் பக்கத்தில் திருவருட்பா பீடம் ஆசிரமம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலார் ஆசிரமம். ஸோ இதை வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா 2008 இந்த நிறுவனம் வந்து நடந்துட்டு வருது.
இங்கே வந்து மெயினாக வந்து நம்ம அன்னதானம் கொடுக்குறோம். ஒரு பௌர்ணமி தோறும் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு அன்னதானம். அது வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மீல்ஸ் மாதிரி சாதம், சாம்பார், ரசம் அந்த மாதிரி கூட்டு பொரியலோட அன்னதானம் வந்து பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வள்ளலார் ஐயா சொன்ன வழியில் யோகா, மெடிடேஷன் கிளாஸு, ஸோ இதெல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் ஜஸ்ட்டு ஒரு நார்மல் எஜுகேஷன் மட்டும் பத்தாது, சம் அடிஷ்னல் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். தென் வி ஆடட் ஒரு கேர்ள் சில்ட்ரன் இந்த சொசைட்டியில் வந்து அவங்களோட எஜுகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இப்பயும் ஏழ்மை நிலையில் அவங்களோட காலேஜ் எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவும் எவ்ரி இயர் வந்து ஒரு 3 காலேஜ் ஸ்டூடெண்ட், பர்டிகுலர்லி கேர்ள்ஸ், அவங்களுக்காக அவங்களோட காலேஜ் எஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த பிளேஸில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இது வந்து ஜன்ஹீத் சேவா சங் ட்ரஸ்ட் அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் கீழே வருது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 35 இயர்ஸ் ஓல்ட் ட்ரஸ்ட். ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷமாக பண்ணிட்டு வரோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஃபன் ஹேண்டிகேப் ஸ்கூலில் இருந்து ஆரம்பித்து, ஸோ ஆர்ஃபன் ஹேண்டிகேப் அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அந்த பசங்க நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 10,000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து பாஸ் அவுட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களும் வேரியஸ் ஃபீல்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த ஆர்கனைசேஷனுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதே போல் நீங்களும் இந்த ஆர்கனைசேஷனும் ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கேட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அருள் பிரியா vlogs அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பெயின்னு வந்தாங்க. பர்னிங் சென்சேஷன் இருக்குது, ரொம்ப ஆங்கிளில் ஏதோ வண்டி இடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அது எப்படி இருந்தது, வரும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது, ட்ரீட்மெண்ட் இங்கே தெரப்பி பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்னு அவங்கள கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. பட்டு இந்த நல்ல உள்ளம் இருக்குது இல்லைங்களா சார், எனக்கு vlog இருக்குது, நானும் உங்களை வந்து ஷேர் பண்ணுறேன், உங்களை பற்றி தெரியட்டும் அப்படின்ற அந்த நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரையும் நல்லதே நடக்கும் நம்மளை சுற்றி. அதுக்கு அவங்களுக்கு 2 பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லாரும் இன்புற்று வாழணும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பே சிவம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.